सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् गीता सुगीता कर्तव्या किम अन्यैः शास्त्रसंग्रहैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिसृता. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் கீதையினுடைய வைபவத்தை சொல்ல வந்தன. ஸ்ரீமன் நாராயணனுடைய பல பல அவதாரங்களுக்குள்ளே ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் 9வது அவதாரம். அது துவாபர யுகத்திலே நடைபெற்ற அவதாரம். மற்ற அவதாரங்கள் எல்லாவற்றை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்துக்குண்டான தனிச்சிறப்பு நமக்கு கீதா சாஸ்திரம் கொடுத்தான்கிற சிறப்பு. நம் மற்ற எந்த அவதாரத்திலையும் உபதேசம் பண்ணி ஒரு சாஸ்திரத்தை நமக்காக சொன்னது கிடையாது. 700 ஸ்லோகங்களோட 18 அத்தியாயங்களோட கூடின கீதை கண்ணனாலே அடியார்களுக்காக சொல்லப்பட்டது. இந்த கீதைங்கிறது ஒரு 5150 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டதாக இருந்தாலும் இன்று வரை எல்லோருக்கும் அவரவர்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய பல நடைமுறைகளை எல்லாம் காட்டக்கூடியது கீதை. அது ஒரு அர்ஜுனனுக்காக சொல்லப்பட்டதாக இருந்தாலும் அடியார்கள் எல்லாரும் அதனாலே பயன் பெறுகிறார்கள். இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை போன தடவையே இந்த உபன்யாசத்துல சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்துகிறேன். சர்வோபனிஷதோ காவஹா, எல்லா உபனிஷத்துக்களையும் பசுமாடுகளாக வைத்தான். பார்த்தோ வத்சஹா, தானேதான் பார்த்தனை அதாவது அர்ஜுனனை ஒரு கண்ணுக்குட்டியாக அமைத்தான். பசுமாட்ட கறக்கிறதுக்கு இடையன் வேணுமே. கோபால நந்தனஹா தோக்தா, கோபாலனான கண்ணனே கறவமாடுகளை கறக்கும் இடையனாக பிறந்தான். கடைசியாக அதிலிருந்து கறக்கப்பட்ட பால் தான் கீதை. அந்த கீதைங்கிற அமிர்தமயமாகிற பாலை அடியார்களான யாருக்கெல்லாம் குடிக்கணும்னு ஆசை இருக்குமோ குடிக்கிற ஆசைப்படத்தை எல்லோருக்கும் கொடுத்தான் எம்பெருமான். அதை சொல்ற ஸ்லோகம் தான் இது. சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்சஹ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். கீதையான அமிர்தத்தை கொடுத்தான். பாலுங்கிறது கண்ணுக்குட்டி இருந்தா தான் பசுமாடு கறக்க விடும். ஆனா கண்ணுக்குட்டிக்கு மட்டும் இல்ல பால், குடிக்கிற ஆசைப்படுற எல்லாருக்கும் பால் உண்டல்லவா. அதே போல அர்ஜுனனுக்குன்னு பேர் வச்சிருந்தாலும் பார்த்தம் பிரபன்ன உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருத்தம், ஒரு அர்ஜுனனை உத்தேசித்தான். ஆனால் கொடுத்தது எல்லோருக்குமாக கொடுத்தான் எம்பெருமான். இந்த கீதைங்கிற ஒரு சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்காத போயிட்டால் எதை தெரிஞ்சுண்டும் பிரயோஜனம் இல்லைங்கிறார் ஆழ்வார். சேயன் அணியன் சிறியன் மிக பெரியன் ஆயன் துவரைக்கோனாய் மாயன் நின்ன மாயன் அன்னோதிய வாக்கதனை கல்லார் ஏதிலராம் மெய்ஞானமில். மாயனான கண்ணன் அன்னைக்கு சொன்னானே, 2 பக்கத்திலே 2 சைன்யம் நின்னு யுத்தம் ஆரம்பிக்க போற தருணம். அப்ப சொன்ன அந்த கீதையை யாரானும் அறிந்து கொள்ளாமல் போனால் ஏதிலராம் மெய்ஞானமில், அவன் வேற எதை தெரிஞ்சின்றிருந்தாலும் அதனால பிரயோஜனம் இல்லை. இது திருமழிசையாழ்வாருடைய திருவாக்கு. அதனால அந்த கீதா சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோட தான் கடந்த சில மாசங்களுக்கு முன்பாக முதல் 2 அத்தியாயங்களுடைய அர்த்தங்களை நாம் அனுபவித்துள்ளோம். இனி இன்னும் தொடக்கமாக ஒரு 5 நாட்கள் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன், இந்த 5 நாட்களிலே 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயம் இந்த 2த்தினுடைய அர்த்தம் என்னங்கிறதை யதாமதி யதாசக்தி யதா அவகாசம் இந்த கோட்டிலே தெரிவிக்கலாம்னு ஆரம்பிக்கிறேன். முதல் 2 அத்தியாயங்களோட அர்த்தங்களை ஞாபகம் வைத்திருப்பீர்கள்ங்கிற நம்பிக்கையோட, கண்டிப்பா அதை திரும்ப ஒரு தடவை பிரட்டி பார்த்திருப்பீர்கள்ங்கிற நம்பிக்கையோட மேற்கொண்டு இப்ப 3வது அத்தியாயத்தை தொடங்கலாம். சுருக்கமா 2 என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். முதல் அத்தியாயம் முழுக்க அர்ஜுன விஷாத யோகம், அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மாதர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருத்தம். எந்த இடத்துல ஸ்நேகத்தை காட்டக்கூடாதோ, எங்க கருணையை காட்டக்கூடாதோ, தவறான இடத்துல ஸ்நேகத்தையும் கருணையையும் காட்டிவிட்டான் அர்ஜுனன். எது தர்மம் எது அதர்மம்னு மயங்கி போனான் அர்ஜுனன். இந்த 3 குற்றங்கள் அர்ஜுனன் இடத்திலே. அதோடதான் கண்ணனிடத்துல பிரார்த்தித்தான். யச்ரேயஸ்யாம் நிச்சிதம் புரூஹிதம் மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். உனக்கு சிஷ்யனா என்ன வச்சுக்கோ,
நண்பனா என்ன வச்சுக்கோ, உறவுக்காரனா என்ன வச்சுக்கோ, எப்படி வேணா என்ன கொள், ஆனா எது எனக்கு நல்லதோ, எது எனக்கு ஸ்ரேயஸ கொடுக்குமோ கண்ணனே அதை நீ எனக்கு உபதேசம் பண்ணு. ரெண்டுல எப்படி முடிவு பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா உறவினர்கள், உற்றார்கள், நண்பர்கள், மாதாக்கள், பிதாமகர்கள், பித்திருக்கள் எல்லாரும் நிற்கிறா எதிர்த்த சைன்யத்திலே. இன்னொரு பக்கமானா என்னுடைய தர்மம்ங்கிறது சண்டையிட்டு நாட்டை காப்பாத்தணும்னு சொல்றது. கத்திரிய தர்மத்தின்படி போரிட வேண்டும். ஆனா மனித தர்மத்தின்படி உற்றார் உணவர்களை கொல்றது சரியா படல. இந்த ரெண்டுத்துக்குள்ள எதை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியல. தர்ம சங்கடம். தர்ம சங்கடம்னா இதுவும் தர்மம் இதுவும் தர்மம், எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாத முழிக்கிற மூல்யம், அதுக்குதான் தர்ம சங்கடம்னு பேர். அப்படின்னு நினைச்சுன்னு கேட்டுட்டான் அர்ஜுனன். ஆனா கண்ணன் சொல்ல ஆரம்பித்தது, உனக்கு தர்ம சங்கடமே இல்லை அர்ஜுனான்னுட்டான். எப்ப தர்ம சங்கடம் வரும்? இதுவும் சரியான தர்மம், இதுவும் சரியான தர்மம், ரெண்டுத்துக்குள்ள முடிவு பண்ண முடியலன்னா தர்ம சங்கடம். ஆனா கண்ணன் சொன்னபடி நீ க்ஷத்ரிய தர்மத்தோட யுத்தம் பண்ற ஒண்ணுதான் உனக்கு தர்மமே தவிர அவர்களை கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறப்பார், அது ஒரு தர்மமே இல்லை. அது ஒரு தர்மமா ஒத்துண்டான்னா இதுவா அதுவான்னு சந்தேகப்பட. உன்னை பொறுத்த வரைக்கும் க்ஷத்ரிய தர்மம் தான் தர்மம், மேற்கொண்டு நீ யுத்தம் பண்ண வேணும். என்ன யுத்தத்திலே மூட்டி விடுகிறான் கண்ணன் அர்ஜுனனை. அர்ஜுனன் அழுதது முழுக்க அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனன் வருத்தப்பட்டு தான் அழுகையெல்லாம் சொன்னானோ இல்லையோ கண்ணனிடத்திலே. அதுல முதல் அத்தியாயம் கடைசியில் என்ன பார்த்தோம்? ரதோபஸ்த உபாவிஷத்து. அர்ஜுனன் சோக சம்விக்ன மானசா, மேற்கொண்டு பேசறது கூட முடியாமல் கிருபையாபரையா விட்டா அஸ்ரூ பூர்ணா குலேக்ஷணம், கண்களிலே நீர் நிறைந்து போய் மேற்கொண்டு வாயத்தறந்து பேசவே முடியாமல் பேசாம ரதோபஸ்த உபாவிஷத்து, யுத்தரங்கத்தின் நடுவிலே ரதத்திலே அமர்ந்து விட்டான். விசிருஜ்ய சசரன் சாபம், கையிலிருந்து வில்லு நழுவித்து காண்டீபம், கைகளிலிருந்து சரங்கள் எல்லாம் அம்புகள் நழுவின. இனி சண்டை போட மாட்டேன். யுக்துக்தா தூஷ்ணீம் பபூவஹா என்று மேற்கொண்டு வாயே திறக்காம பேசாம உட்கார்ந்துட்டான் அர்ஜுனன். இது முதல் அத்தியாயம். அடுத்த அத்தியாயம் ஆரம்பத்துல 11 ஸ்லோகங்கள், மறுபடியும் அதனுடைய அவதாரிக்கைன்னு சொல்லியிருக்கேன். முதல் அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சி 2வது அத்தியாயத்தில் 11 ஸ்லோகங்கள். அதுல 11வது ஸ்லோகத்துல சாதித்தான், அசோச்சான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம் ச பாஷசே கதாசூன் அகதாசூன்ச்ச நானுசோச்சந்தி பண்டிதாக. சில சமயம் பார்த்தா அர்ஜுனா ரொம்ப ஒழுங்கா படிச்சவனாட்டம் பேசுறேன், சாஸ்திரம் தெரிஞ்சவனாட்டம் பேசுறேன். ஆனா சில சமயம் பார்த்தா ஒண்ணுமே தெரியாத குழந்தையாட்டம் பேசுறேன். அதனால ரெண்டுத்துக்குள்ள நீ கலங்கி போயிருக்காய் தெரியறது, உனக்கு மேற்கொண்டு உபதேசிக்கிறேன்னு 12வது ஸ்லோகத்தில் இருந்துதான் கீதா சாஸ்திரம் தொடங்குகிறது. நத்வேவாகம் ஜாதுநாசம் நத்வன்னேமே ஜனாதிபாக ந சைவன பவிஷ்யாமஹ சர்வே வயம் அத்தப்பரம். நான் நித்தியம், நீ நித்தியம், இவர்கள் நித்தியர்கள் என்ன ஜீவாத்மாக்கள் எல்லாரும் நித்தியம்னு ஆரம்பிக்கிறான் கண்ணன். சுவாமி ராமானுஜர் தான் ராமானுஜ பாஷ்யத்திலே அனுகிரகித்தார். வேதாந்த தேசிகன் தாத்பரிய சந்திரேங்கிற கிரந்தம் சாதித்துள்ளார். எல்லாத்துக்கும் முன்பாக யாமுனாச்சாரியரான சுவாமி ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகம்ங்கிற பிரபந்தம் சாதிச்சிருக்கார். கீதார்த்த சங்கிரகத்திலேருந்து சங்கிரக ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தியேக கோச்சரா நாராயணா பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. கர்மயோகத்தாலும் ஞான யோகத்தாலும் வைராகியத்தாலும் பக்தி வளர்க்கப்படுகிறது. விடாம பக்தி அனுஷ்டிச்சுன்னு வந்தா நாராயணனை பக்தியை கொண்டு அடைந்து விடலாம். கீதார்த்தம் சங்கிரக ஸ்லோகத்தினுடைய முதல் ஸ்லோகம், சங்கிரக ஸ்லோகம் பார்த்திருக்கும். அதுக்கு மேற்கொண்டு முதல் 6 அத்தியாயத்தாலே கண்ணன் காட்டினது ஆத்ம சாட்சா்காரம். முதல்ல ஜீவாத்மாவை தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா, அதனுடைய உண்மையான நிலையை புரிஞ்சுக்கோ. அதுக்கு மேல ஜீவாத்மாவுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை பத்தி 7, 8, 9 அந்த அத்தியாயங்கள்ல பேச போறான். முதல் அத்தியாயத்திலேருந்து 6வது அத்தியாயம் வரைக்கும் அதை கூட முதல்த விட்டுடலாம், ஏன்னா அது அர்ஜுனன் அழுதது. 2வது அத்தியாயத்திலேருந்து 6வது அத்தியாயம் வரைக்கும் எல்லாம் ஆத்ம சாட்சா்காரம். அதுக்கு வழி என்ன? ஒன்னு அடையணும்னா வழி தெரியணுமே. கர்மயோகம் ஞான யோகம் ரெண்டும் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு வழி அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த கண்ணன் ஜீவாத்மாவுடைய உயர்வை முதல்ல புரிய வைக்கணும் இல்லையோ. அர்ஜுனன் கிட்ட குழப்பத்துக்கு என்ன காரணம்னு யோசிச்சான் பெருமான். ஒரே காரணம் தான், நான் அம்ப போட்டா இந்த பீஷ்மரையும் துரோணரையும் கொன்னுடுவேன் என்ன நினைச்சிருக்கான் இப்ப அர்ஜுனன். ஆனா அவர்களை ஒரு நாளும் கொல்றதுக்கு முடியாது, புரிய வைக்கணும்னு கண்ணன் ஆரம்பித்து ஆத்மா நித்தியம் தேகம் அனித்தியம். ஆத்மாங்கிறது நீ எத்தனை அம்பு போட்டாலும் போடாட்டாலும் கொல்ல முடியாது. தேகத்தின் பேர்ல நீ அம்பே விடாட்டாலும் இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு போகும், நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு போகும்.
என் ஆத்மாவின் நித்தியத்துவத்தையும் தேகத்தின் அனித்தியத்துவத்தையும் எடுத்துரைத்தான் கண்ணன். இது கிட்டத்தட்ட 12வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு 30வது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்ம நித்தியத்துவம். இத நன்னா நம்ம விவரித்து பார்த்துட்டோம். ஜீவாத்மா என்னைக்கும் விகாரமற்றது, சரீரம் தான் பிறக்கும் மரணமடையும், மூப்பிறப்பும். ஆழ்வார் பாசுரத்துல சாதித்தாரோ இல்லையோ, பொன்னு உயிருண்ணும் விஷாதி, இது இத்தனை நாளே சிரமப்படுற ஜீவாத்மா ஆழ்வார் 3வது பாசுரத்துல சாதித்தார். தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய திருமாலை, வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்னைய 15 பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அருளானே. இத்தனை சிரமங்களும் சரீரத்தாலேயே தவிர ஆத்மாவுக்கு இல்லை. ஆத்மாங்கிறது நித்தியம், சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டது, உயர்ந்தது. இத முதல்ல அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறான் கண்ணன். இத தெரிஞ்சுட்டாத்தான் மேற்கொண்டு எதுவுமே நம்ம மனசுக்கு ஏறும். இத தேகாத்மாபிமானம் தேகாத்மாபிமானம்னு சொல்லுவோம். தேகமே ஆத்மா அப்படின்னு நினைச்சுன்னு தான் நாம சுத்தி 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 வந்துட்டு இருக்கோம். இந்த உடம்ப ஜாகிரதையா பாத்துக்கிறதுக்கு தான் எடுக்கிற முயற்சிகள் அத்தனையும். முயற்சி எடு, ஆனா இதை விட உயர்ந்த ஜீவாத்மா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. இன்னும் 30வது ஸ்லோகம் வரை கண்ணன் சொல்லிட்டு வந்தான். அதுக்கு மேலதான் கர்மயோகத்தை பத்தி சொல்ல ஆரம்பித்தவன். சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயோ தஸ்மாத் யுத்தாய யுத்தஸ்வ நைவம் பாபம் அவாப்ஸ்யசி. உனக்கு பாவம்ங்கிற சம்சாரம் ஏற்படாது அர்ஜுனா. சுகத்தையும் துக்கத்தையும் கர்மயோகி ஒன்னா பார்க்க தெரிஞ்சுக்கணும். சுகம் வந்தாலும் கவலைப்படாதே, துக்கம் வந்தாலும் கவலைப்படாதே. சில பேர் சுகம் வந்தா ஆனந்தப்படுவார்கள், துக்கம் வந்தா வருத்தப்படுவார்கள். ரெண்டையும் ஒன்னா பாவிக்க தெரிஞ்சுகொள். இந்த ரெட்டரட்டையா சுருண்டு போறான். சுக துக்கே சமய கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயோ. லாபம், நிறைய லாபம் கிடைக்கிறது நம் வியாபாரத்திலே. அலாபம், நிறைய நஷ்டம் ஏற்பட்டுடுறது. லாபா லாபௌ ஜயா ஜயோ. ஜயா ஜயோ, ஜெயம்னா வெற்றி, அபஜயம் தோல்வி. அந்த ரெட்டரட்டையா இருக்கிற எல்லாத்தையும் பொறுத்துக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா. சுகதுக்கே கமே கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயோ தஸ்மாத் யுத்தாய யுத்தஸ்வ. சண்டை போடுறதுக்காக சண்டை போடு, ஜெயிக்கிறதுக்காக போடாதேன்னா கண்ணன். இது ஒரு முக்கியமான செய்தி. இப்போ நாம எந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அது அத்தனையும் ஆத்ம சாட்சா்காரத்துக்காக செய்யணும். அதை தவிர மத்த எந்த பலத்துக்காகவும் எதையும் செய்வது கூடாது. அது என்னமா சுவாமி, ஆத்ம சாட்சா்காரத்துக்கு மட்டும்னா கண்ணை மூடின்னு தியானம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதானா அப்படின்னு சந்தேகம் வரும். அப்படின்னா சண்டை போடுன்னு அர்ஜுனன் கிட்ட சொல்லியிருக்கவே வேண்டாமோ இல்லையோ. தியானம் பண்றது ஒண்ணுதான் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு வழின்னா, நீ சண்டை போடு அதனால ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும்னு கண்ணன் சொல்லியிருக்க போறது இல்லை. அப்ப ஆத்ம சாட்சா்காரத்துக்கு எது சரியான வழி? அவனுடைய வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டித்தல். என் வர்ணத்துக்கு ஆசிரமத்துக்கு தகுந்த தர்மம் எதுவோ அதை நாம் அனுஷ்டித்துக் கொண்டே போனால் அதுதான் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு வழி. அதுக்காக சம்பாதிக்கலாம் நேர்மையாக, அதுக்காக சாப்பிடலாம் அளவோடு, அதற்காக தூங்கலாம் கொடுத்த நேரத்திலே. இவ்வளவுதான் நாம் பண்ணலாமே தவிர இதை தாண்டி போனாதான் கர்மயோகத்துக்கு அதுக்கு இடைஞ்சல் வரும். ஆனா இதோட கூட ஒட்டி போனோம்னா கர்மயோகத்தையே அனுஷ்டித்தவர்களாக நாமும் ஆவோங்கிறது கண்ணன் அர்ஜுனனுக்கு எடுத்துரைத்தது. ஆஹா சுகதுக்கே சமய கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயோ. ரெண்டையும் ஒன்னா பார்க்க தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா. இது கர்மயோகிக்கு இருக்க வேண்டிய முதல் படி. கண்ணன் எடுத்துரைத்தான் பெருமான். கர்மயோகத்துக்கு தேவையானது இதென்னு சொல்லி மேல கர்மயோகிக்கு இருக்கிற பெருமையெல்லாம் சொல்லிட்டு போனான். இந்த கர்மயோகத்தை விடாம அனுஷ்டித்து கொண்டு வந்தால் என்ன ஆகும்? முக்கியமானது, நம் சித்தத்துல நிறைய அழுக்குகள் இருக்குமா. அழுக்குகள்லாம் விலகிறதுக்கு ஆரம்பிக்கிறது. 2வது அத்தியாயத்துல நாம ஒரு படிக்கட்டு பார்த்திருக்கோம். முதல்ல ஆத்ம ஞானத்தோட, அதாவது ஆத்மா நித்தியம் என்கிற நம்பிக்கையோட கூட கர்மயோகத்தை விடாம அனுஷ்டித்து கொண்டு வந்தால் அது கொண்டு போய் நம்ம மனசுல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் போக்கிவிடும். அழுக்கு போன மனசிலே ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதாஸ்தாஸ்தி நிச்சலா சமாதாவச்சலா புத்தி ததா யோகமவாப்தசி. அழுக்கில்லாத மனசை வச்சுட்டு ஞான யோகத்தை அனுஷ்டிக்கலாம். கர்மயோகம்ங்கிறது என்ன? 3 தியாகம் சொல்லியிருக்கான், பார்த்திருக்கோம், ஞாபகப்படுத்திங்கோ. கர்த்திருத்த புத்தி தியாகம், மமதா தியாகம், பல தியாகம். நான் கர்த்தாங்கிற எண்ணத்தை விட்டுடு, இது என்னுடைய கர்மாங்கிற எண்ணத்தை விட்டுடு, ஒரு தாழ்ந்த பலத்துக்காக பண்றேங்கிற எண்ணத்தை விட்டுடு. பண்றது நீதான், யாரோத்தர் பண்ண முடியாது. பண்ணுவது நானாக இருந்தாலும் கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. கர்மாவை செய்யறதுல தான் உனக்கு அதிகாரமே தவிர அதன் பலத்திலே எண்ணத்தை வைக்காதே. இந்த கர்மாவுக்கெல்லாம் ஒரே பலம் ஆத்ம சாட்சா்காரம் தான். இந்த கர்மயோகத்தை விளக்கினான்.
ஆக நாம பண்ணிட்டு இருக்கிற காரியங்கள்லாம் கர்மா. அந்த கர்மாவே கர்ம யோகமாகணும்னா என்ன செய்யணும்? கார்த்தால எழுந்திருக்கிறோம், பல் தேய்க்கிறோம், தீர்த்தமாடுகிறோம், சந்தியாவந்தனம் முதலான கர்மாக்களை பண்றோம், தளிகை பண்றோம், சாப்பிடுறோம், அலுவலகத்துக்கு போறோம். இதெல்லாம் நாம பண்ணிட்டு இருக்கிற கர்மா. இந்த கர்மா எப்ப கர்ம யோகம் ஆகும் தெரியுமா? இது இத்தனையுமே ஓரளவுக்கு எல்லைக்குட்பட்டு செய்வேன், பகவான் விதித்தபடி செய்வேன், சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் செய்வேன், நான் செய்கிறேன்கிற எண்ணம் இல்லாமல் செய்வேன், ஆத்ம சாட்சா்காரத்துக்காக செய்வேன், இது என்னுடையதுங்கிற எண்ணம் இல்லாமல் செய்வேன். இந்த எண்ணங்களோட ஞானத்தோட ஒருத்தன் இதே வேலையை செய்ய ஆரம்பிச்சான்னா அது கர்ம யோகமாறுது. அது வரைக்கும் அது வெறும் கர்மாவா இருக்கும். இந்த 3 ஞானத்தோட சேர்ந்து செய்ய ஆரம்பித்தான்னா அதுவே கர்மயோகமாக மாறி போகும். இத 2வது அத்தியாயத்துல 30வது ஸ்லோகத்திலேயே அந்த ஆரம்பித்து கர்மயோகத்தை சொல்லிட்டு வந்துட்டான். அந்த கர்மயோகத்தை விடாமல் அனுஷ்டித்தால் மனசு நிர்மலமாக அழுக்கற்றதாக போகும். அழுக்கற்ற மனசிலே ஞான யோகம் சித்திக்கும். ஞான யோகம்ங்கிறது நம்முடைய இந்திரியங்களை எல்லாம் அடக்கி எம்பெருமான குறித்து தியானம் பண்ண வேணும். அதற்கு முன்னிலையா ஆத்மாவை குறித்து தியானம் பண்ணுகிறோம். அதனால ஆத்ம சாட்சா்காரத்தை பெறலாம்னு சாதித்தான் கண்ணன். ஆக முதல் படி ஆத்மாவை பத்தின ஞானம், 2வது கர்மயோகம், 3வது மனசிலே சுத்தி ஏற்படுதல், 4வது ஞான யோகம், 5வது ஆத்ம சாட்சா்காரம். இந்த படிக்கட்ட துல்லியமா 2வது அத்தியாயம் முழுக்க கண்ணன் சொல்லி வந்திருக்கான். இதுக்குதான் சாங்கிய யோகம், சாங்கிய யோகம்னு பேர். 2வது அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம்னு சொல்லுவார்கள். சங்கியான புத்தி, சாங்கியம் புத்தியாலே அறியப்படுகிற ஜீவாத்மா, சாங்கிய யோகம் ஆத்ம நித்தியத்துவத்தை பத்தி சொல்ல ஆரம்பித்தான் இல்லையோ, அதனால அந்த யோகத்துக்கே சாங்கிய யோகம்னு பேர். இதை 2வது அத்தியாயத்துல பார்த்து முடித்தோம். அதுலதான் 2வது அத்தியாயத்திலே 55, 56, 57, 58 இந்த 4 ஸ்லோகங்களாலே 4 சம்ஞா சொல்லிருக்கான் கண்ணன். யதமான சம்ஞா, வெதிரேக சம்ஞா, ஏகேந்திரிய சம்ஞா, வசீகார சம்ஞா. ஞாபகப்படுத்திங்கோ 4 சம்ஞையும். முதல்ல யதமான சம்ஞா, நம் இந்திரியங்களை எல்லாத்திலேன்னு சுருக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். இதெல்லாம் ஞான யோகத்தை பத்தி சொன்னான். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தமும் சொன்னான் கண்ணன். யதா சம்ஹரதே சாயம் கூர்மாங்கானீவ சர்வசா இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. யதா சம்ஹரதே சாயம், ஒரு கூர்மம், பெருமானே கூர்மாவதாரம் பண்ணானோ இல்லையோ, கமட்டம் ஆமை. அந்த ஆமைக்கு மேலே இப்படி ஓடு தலை கீழே பிடிச்சுட்டு இருக்கும். அந்த ஆமை என்ன பண்ணும்? விரோதிகள் யாரை பார்த்தாலும் தன் கையை கால் எல்லாத்தையும் தனக்குள்ளே இழுத்து கொள்ளும். அதே போல இந்த சம்சாரி ஜீவாத்மா விரோதிகள்ங்கிற கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும். சப்தத்தை பார்க்கிறோம், ரூபத்தை பார்க்கிறோம், கந்தத்தை பார்க்கிறோம். எதை பார்த்தாலும் அதுல இந்திரியங்கள் மனசை செலுத்த விடாமல் அதை பிடிச்சு நாம உள்ள இழுத்துப்போம். விரோதி தொலைஞ்ச உடனே நாம இந்திரியங்களை விடுதலை பண்ணிவிடலாம். இதான் முதல் சம்ஞை, யதமான சம்ஞை. பிரயத்தனம் பண்ண ஆரம்பிப்போம். பிரயத்தனம் பண்ணினாலும் அப்படியே இழுத்துட்டா கூட அடுத்து தெரிவித்தான் யதமான சம்ஞா, வசீகார சம்ஞா, கடைசியாக ஏகேந்திர வத்திரேக சம்ஞா. நாம இழுத்துனுடுவோம், கண்ணை பொத்தினுடுவோம், காடை மூடிடுவோம், கை கால் எல்லாத்தையும் சுருக்கினுடுவோம். ஆனா என்ன நினைக்கும்னா வாசனைன்னு ஒண்ணு மிச்சம் இருக்கும். இந்த கை அங்க போயிருக்கலாம் போல் இருக்கு, காது அங்க கேட்டிருக்கலாம் போல் இருக்கு, கண் அங்க பார்த்திருக்கலாம் போல் இருக்கு, என்ன பழைய வாசனையினால கொஞ்சம் பிடிச்சு இழுக்குமோ இல்லையோ, வத்திரேக சம்ஞா. அதிலிருந்து நம்ம எண்ணங்களை மாத்தி மாத்தி கொண்டு வர்றதை 2வது சம்ஞை நிலையாக சாதித்தான். அதுக்கு மேல 3வது நிலை தெரிவிக்கிறான் கண்ணன். வத்திரேக சம்ஞாக்கு மேலே ஏகேந்திரிய சம்ஞா. இது இத்தனை அடங்கினாலும் அடங்கிடும். மனசு மட்டும் எந்த இடத்துக்கு வராம துள்ளி திரிந்து ஓடும். அந்த மனசையும் அடக்கி கொண்டு வருவதை ஏகேந்திரிய சம்ஞான்னு சொல்லி கடைசியா வசீகார சம்ஞா. பிரஜஹாதி யதாம் காமான் சர்வான் பார்த்த மனோகதான். 55வது ஸ்லோகம் கீழே ஜாகிரதப்படுத்திருந்தேன். 55, 56, 57, 58 இத தலகீழ வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். 58 தான் முதல், 57 அடுத்து, 56 அடுத்து, 55 தான் கடைசி சம்ஞா. ஆனா சொல்றச்சே கிரமத்தை மாத்தி சொல்லியிருக்கான் கண்ணன். 55வது ஸ்லோகத்திலே வசீகார சம்ஞாக எல்லாத்தையும் தொடர்ந்து இந்திரியங்கள் கண்டபடி மேய விடாமல் தன் ஆத்மாவிடத்திலேயே எவன் செலுத்துகிறானோ அவன் ஞான யோகி என்ன 55வது ஸ்லோகத்திலே சாதித்தான். ஞான யோகத்தை பத்தியும் பார்த்துட்டோம். இனி 2வது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தாலே நடுவுல கிட்டத்தட்ட ஒரு 16, 17 ஸ்லோகங்களால் ஞான யோகத்தினுடைய வைபவம், ஞான யோகியினுடைய ஏற்றம் எல்லாத்தையும் சுரண்டு வந்தவன். கடைசியிலே அழகான 72வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்தில் ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி சித்வா அஸ்யம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான். அதாவது ஆத்மா
ரொம்ப சுகரூபமாக சேவை சாதிக்க தொடங்கும்.